வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நடிகை குறிப்பிட்ட ஒரு சேனலில் பேட்டி எடுப்பாங்க. பல பேர் பாதிக்கப்பட்டவங்களாம் பேட்டி எடுப்பாங்க. குறிப்பிட்ட தாசி, மற்றபடி சினிமாவில் பாதிக்கப்பட்ட நடிகைகள், அப்புறம் மீட்டூவில் அடிபட்ட நடிகைகள், படுக்கை பகிர்ந்த நடிகைகள், அப்புறம் பலவிதமான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கின பலவிதமான பெண்களை புரிந்து போட்டு இந்த ஒரு அணியாவே ஏகப்பட்ட விஷயங்களை பேட்டி எடுப்பார். அதே நேரத்தில் பலவிதமான நடிகைகளையும் பேட்டி எடுப்பார். பேர் நடிகை சகிலா. அவர் 90களில் 1990 95 பயங்கரமான செக்ஸ் பாம் அப்படின்னு பண்ணாங்களாம். ஆமாம், அவருடைய படம் வந்தது அப்படின்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கும். ஒரு 2-3 சீனு, ஆமாம், கட்டிங் சீன் உள்ள நுழைச்சி அவருடைய படத்தையும் போட்டு காமிப்பாங்க. அதுக்காகவே நாக்கு தொங்க போட்டு ஆன்னு உட்காந்துருப்போம். இடைவேளைக்கு முன்னால் ஒரு சீனு, இடைவேளைக்கு பின்னால். அதுவும் என்ன, படம் முடிகிறப்ப கடைசியில் ஒரு சீனு காமிப்பான். இதுக்காக ராத்திரி 12 மணிக்கு அந்த சீனில் காட்சி ஓடும். ஆமாம், அதுக்காகவே உட்காந்து பார்த்த காலம்லாம் உண்டு. சகிலாவின் இரவுகள், சகிலாவின் எச்சில் இரவு, பலவிதமான தலைப்புகளில் வரும். ஆனால் நடிகை சகிலா சில நேரங்களில் பார்த்தா உண்மையாகவே தெரியும், சில நேரம் கட்டிங் பீஸாக தெரியும். தலையை காட்ட மாட்டான், உடம்பை மட்டும் காட்டுவாங்க. சில படங்களில் உடம்போட காட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி செக்ஸ் நடிகையாகவும் இருந்தவர், கவர்ச்சி கன்னியாகவும் இருந்தவர். அந்த வகையில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டு ஒரு 90-95 ரேஞ்சுக்கு ரொம்ப பயங்கரமாக காசு பார்த்தவர். அதுக்கு பின்னால் ஜெயம், அழகிய தமிழ் மகன், இந்த மாதிரி சில படங்களில், குறிப்பிட்ட இடங்களில் தேவையான ஒரு காட்சிக்காக அவர் நடித்தார். அதுலாம் அற்புதமான ஒரு நடிகை தான். இப்படிப்பட்ட நடிகை இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சேனலில் பாதிக்கப்பட்ட, குறிப்பாக பெண்களை மட்டும் பேட்டி எடுப்பார். சொன்ன பார்த்தீங்களா, விபச்சாரத்தில் அடிபட்ட பெண்கள், திரைக்கென்று சான்ஸ் கிடைக்காம எப்படிலாம் கைமாறிய பெண்கள், அப்புறம் வீட்டு வேலைகளுக்கு சென்று கைமாறிய பெண்கள், வீட்டு வேலைக்காரியாக சென்று வீட்டுக்காரியாக மாறி பிறகு துரத்தப்பட்டு கைம்பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, வாழா வெட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்க பெண்கள் சொல்லி அடுக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி பெண்களை தான் அவர் பேட்டி எடுப்பார். அது பேட்டி எடுக்கக்கூடிய சமயத்தில் நல்ல ஒரு அட்வைஸும் சொல்லுவார். அந்த பெண்கள் அழுவாங்க. என் கணவர் இப்படி எல்லாம் துன்பம் செய்து அப்படின்னு கூட அழுவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த அம்மா கொஞ்சம் கூட சில நேரங்கள் மரியாதையாக பேசுவாங்க, சில நேரங்கள் மரியாதை இல்லாமல் அப்படியா செஞ்சா உண்மையா அப்படி இப்படி கேட்பாங்க. முடிஞ்சு போச்சு. இந்த அம்மாளை பற்றிய பலவிதமான தகவல் 90-95 என்ன கிழிஞ்சு நாரி போச்சு. இந்த அம்மா இன்னைக்கு தன்னை நிறமாற்றிக்கொண்டு, நல்லா புரிஞ்சுக்கோ, நிறமாற்றிக்கொண்டு நல்லவர்களைப் போல பிறரை குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்களை பேட்டி எடுக்கிறார் என்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது அது முதல் கேள்வி. இருந்தாலும் தன்னை மாற்றிக்கிட்டு இன்னைக்கு தம் மேல உள்ள பார்வை மாறும் அப்படின்னு இன்னைக்கு பேட்டியில் இருக்கிறார். அதுலேயும் ஒரு அமௌண்ட் பார்ப்பாரு. என்னதான் பார்வை மாறினாலும் சரி, மனம் மாறாது. இந்த அம்மா நடித்த படங்களை பார்த்தவர்கள், மற்றபடி அந்த அம்மாளை வைத்தே படம் போட்டியவர். கரெக்டாக வெள்ளிக்கிழமை, அந்த சனிக்கிழமை, அந்த 3 நாளைக்கு அந்த படம் 11 மணிக்கு போடுவான். 7 போட்டு செக்ஷன் போடுவான். ஆமாம், அதில் ஃபுல்லாக சகிலா தான் ஆச்சுங்களா. இந்த மாதிரிலாம் பல விதமாக இருக்கு. அவர் மீது இன்னைக்கு பார்வை மாறலாம், ஆனால் அவரை பார்த்த பார்வையில் அந்த தோற்றம், அந்த மனம் மாறாது.
அந்த மாதிரி ஒரு நடிகை வந்து எங்கள் காலத்தில் ஃபேமஸாக இருந்த அனுராதா, அற்புதமான ஒரு நடிகை. அவர் பேட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு கேள்வி கேட்குறார். அவரே உல்டாவாக கேட்குறார், அனுராதாவுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீங்க? இது சகீலாவுக்கு நீங்கள் என்ன, எனக்கு என்ன அறிவுரை சொல்வீங்க அப்படின்னு அந்த அம்மாவே வந்து அனுராதா பார்த்து கேட்குறாங்க. அப்போ அனுராதா சொல்கிறாங்க, சகீலாவா 7 மணிக்கு ராத்திரி 7 மணி ஆச்சுன்னா சகீலாவுக்கு ஃபோன் அடிக்க மாட்டேன். ஏன்னா அவள் 7 மணிக்கே குடிக்க ஆரம்பிச்சிடுவாள், இங்கிலீஷில் தான் பேசுவாள். அதனால ராத்திரியில் அடிக்க மாட்டேன், காலைல தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு நடிகை சகீலா வந்து ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அது உண்மைதான், நான் வந்து 7 மணிக்கு நான் பீர் அடிச்சிருவேன். 7 மணிக்கு பீரோ பிரிஸ்கியோ பிராதி ஏதோ ஒன்று குடிச்சிருவேன், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால் நண்பர்களுக்கிடையே பழகின ஒரு பழக்கம். அதை என்னால் இன்னைக்கு விட முடியல. ஏன்னா சும்மா அப்படின்னு ஆரம்பித்தேன், இன்னைக்கு வந்து அதை விட முடியல. அதே நேரத்தில் அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க சகீலா, அதை கண்டு நான் வருத்தப்படவில்லை அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்ம பாயிண்ட். உள்ள பாயிண்ட். பலவிதமான பெண்களை பேட்டெடுக்கக்கூடிய நடிகை சகீலா தாம் வகையில் தனக்குத்தானே ஒரு பேட்டி அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன பதில் சொல்றாரு பாருங்க. மது அருந்துவதை பற்றி நான் வருத்தப்படவில்லை அப்படிங்கிற சொல்லிட்டு என்ன சொல்றாரு, குடி நம்மளை குடிக்காம இருக்கிற வரைக்கும் நம்ம குடிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஒரு பேட்டி இன்னைக்கு வந்துருக்கு குறிப்பிட்ட பத்திரிகையில பாருங்க. மது மற்றபடி விஸ்கி பிராந்தியம்னு சொல்றாங்க இல்லையா, மது வகைகளை அருந்துவதை பற்றி நான் வருத்தப்படலை. அதிலே வந்து அந்த அம்மாளுடைய உண்மையான வெளிச்சம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் சொல்லிட்டு குடி நம்மளை குடிக்கிற வரைக்கும், என்ன குடி நம்மளை குடிக்கிற வரைக்கும் நம்ம குடிக்கலாம். அப்ப குடிக்கிறது எப்ப தெரியும்? ஒரு மனுஷன் தொடர்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான், அந்த குடியை அவனை குடிக்குது, அது எப்ப தெரியும்? கல்லீரல் பாதிப்புல தெரியுமா, இல்ல கீழே மயங்கி விழும்போதுல தெரியுமா, இல்ல ரோட்ல புரண்டுட்டு இருக்காங்க குடிச்சிட்டு அது மாதிரி தெரியுமா? எப்படி தெரியும்? புரியுதுங்களா? அதுக்கும் அந்த அம்மா சில விளக்கங்கள் கொடுக்கல. குடி நம்மளை குடிக்கிற வரைக்கும் நாம குடிக்கலாமா சொல்றாங்க. குடி நம்மளை குடிக்கிற வரைக்கும் எப்படியாம்மா, ஆனா குடிக்க கூடாதுமா. மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அம்மா வந்து அறிவுரை சொல்றாங்க, இப்படி இருங்க அப்படி இருங்க, உட்கணும் அப்படி மோசமானவனா தாட்டு புட்டு தெக்கால வடக்கால் அப்படிங்கிறாங்க. அப்புறம் விபச்சார பேட்டி கண்டோம்னா என்னை வந்து அவ்வாறு செய்கிறார்கள் இவ்வாறு செய்கிறார்கள், பெண் குறிக்குள் வந்து ஒரு பாட்டிலை நுழைக்கிறார்கள், ஒரே நேரத்தில் 5 பேர் உறவு கொள்கிறார்கள், என்னால் தாங்க முடியல, ஒரு ஆள் சொல்லி போட்டு பணம் கொடுத்து கூப்பிடுறாங்க, வந்து பார்த்தா ரூமுக்குள்ள 7 பேர் இருக்கிறாங்க, வந்ததுக்கு பின்னால் என்னால் சமாளிக்க வேண்டியதாக எனக்கு பணம் காசு, அதனால் உப்பு கொள்கை வேண்டி அழுகிறாங்க. ரைட், ஓகே, இதெல்லாம் வந்து பணத்தின் வெளிப்பாடு. ரைட்டு. அப்புறம் அந்த நேரத்தில் பேசக்கூடிய சமயத்தில் திட்டுறாங்க, ஆனால் தனக்குண்டு வரக்கூடிய சமயத்தில் அதை பாராட்டுறாங்க. இதுதான் அவங்களுக்கு புரியல. புரியுதுங்களா? விபச்சாரத்தை கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனா குடியை மட்டும் குடிக்கலான்னு சொல்றாங்க. அவர்களே பல விதமான ஆபாச வீடியோக்கள் இருக்கிறாங்க. எல்லாமே முரண்பாடான ஒரு விஷயமா இருக்கு. நடிகை சகீலாவை பத்தி டயலாக் பாருங்க, குடி நம்மளை குடிக்கிற வரைக்கும் நாம குடிக்கலாம். இது எவ்வளவு ஒரு அட்வைஸ் பாருங்க. இதை கேட்கிற எத்தனை பெண்கள் குடிக்க நேரம் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிற பாக்குறப்ப உண்மையிலே நடிகை சகீலாவுடைய பேட்டி வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு பேட்டி. இப்படிப்பட்ட பேட்டிக்கு வந்து நடிகை சகீலா மன்னிப்பு கேட்க வேண்டும். இனிமேலாவது இப்படிப்பட்ட பேட்டிகள்லாம் கொடுக்காதீங்க, பேசாதீங்க. நீங்க எப்படி பேட்டி கண்டு பிறருக்கு அறிவுரை சொல்றீங்களோ அதை போல உங்களவுக்கு ஒரு அறிவுரை வரக்கூடிய சமயத்துல அதற்கும் நீங்க அறிவுரையாளராக நடந்துக்கணும். அங்க மட்டும் என்ன டபுள் கேம் விளையாடுறது? புரியுதுங்களா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால வந்து இதை பார்க்கக்கூடிய பெண்கள் என்ன நினைப்பாங்க,
சகிலாவே சொல்லிட்டாங்கப்பா, குடி நம்மளை குடிக்கிற வரைக்கும் நம்ம குடிக்கலாம். அதுக்கு என்ன வரைமுறை, அதுக்கு என்ன ஒரு அளவீடு, அதையும் சொல்லல. அப்ப குடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். குடி நம்மளை குடிக்கிற வரைக்கும்னா சாகுற வரைக்குமா, ஒரு கல்லீரல் பாதிப்பு வரைக்குமா, இருதய கோளாறு வரைக்குமா, கிட்னி ப்ராப்ளம் வரைக்குமா? அப்புறம் குடிக்கிற நிறுத்திட்டா சிறுநீர் வந்து இயங்க ஆரம்பிச்சிருமா? இருதயம் நல்லா இருக்குமா? மற்றபடி வந்து சாகரவன் பழச்சிருவானா, செத்தவன் பழச்சிருவானா? ஒன்றும் புரியல. நார்மலா இருக்கிறப்ப பல பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நடிகை போன்றவர் சொன்னா அவங்க இன்னும் தொக்கு வேட்டதான். ஆமா, பாருங்க இந்த மாதிரி நடிகருடைய அறிவுரைகளை எந்த அளவுக்கு தவறாக இந்த சமுதாயத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ரொம்ப உஷாரா இருக்கும். அடுத்தவனுக்கு ஒரு அறிவுரை, தன் நிலைப்பாடு என்று வரக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய சமயத்தில் அது அப்படித்தான் இப்படித்தான் எப்படிதான் ஒரு அறிவுரை சொன்னா இந்த நடிகை எவ்வாறு மதிப்பார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதனால இப்படிப்பட்ட நடிகை சகிலா போட்டு திருந்துருங்க. இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்காதீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. கட்டாயமே இப்படி நான் பேட்டி கொடுத்ததுக்கு இந்த வீடியோவுக்கு பின்னாலாவது வருத்தத்தை சொல்லுங்க. ஆமாம், பல பெண்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்க, குடிக்காதீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பெண்கள் நார்மலாகவே குடிக்க ஆரம்பிச்சாங்க. தம் அடிக்கிற பெண்கள் நிறைய அதிகமாயிட்டாங்க. அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட பெண்களை நீங்கள் பேட்டு எடுக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பேட்டு எடுக்க அறிவுரை சொல்றீங்க. இதே மாதிரி பொதுவாக அறிவுரை சொல்லுங்க. ஆமாம், அதுதான் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதாவது நடிகை சகிலாவிடம் மீண்டும் அடுத்த வீடியோ.